Vanakkam. Rahul Gandhi was back on stage with another explosion, another bomb 2.0. ராகுல் காந்தியுடைய இந்த புதிய குற்றச்சாட்டு vote சோரிக்கான அடுத்த ஆக்ஷன். vote சோரி எத்தனை முறையில் நடக்கிறது, எப்படி டிலீஷன் நடக்கிறது, எப்படி அடிஷன் நடக்கிறது என்கிற அனைத்து விஷயத்தையுமே இன்னைக்கு தன்னுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸில் எடுத்து வைத்தார். ராகுல் காந்தியுடைய இந்த பிபிடி பிரசன்டேஷன் தொடங்கும் போது எதிரில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள், நூற்றுக்கணக்கான கேமரா, லைவ் டெலிகாஸ்ட் வழியாக லட்சக்கணக்கான மக்கள் இதை பார்க்கும் போது அவர் கூறிய அந்த வார்த்தை, இந்த மேடையிலிருந்து நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அதற்கான ஆதாரம் என் கையில் இருக்கிறது. இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய நபர் நான், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனை நேசிக்கக்கூடிய நபர் நான். ஆகையால் இந்த மேடையிலிருந்து பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் 1000க்கும் மேற்பட்ட முறை நான் பர்சனலாக ரீசெக் செய்திருக்கிறேன், என்னோட டீம் ரீசெக் செய்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளை சாதாரணமாக பார்க்காதீர்கள். இது ஹைட்ரோஜன் பாம் கிடையாது. ஹைட்ரோஜன் பாம் வர இருக்கிறது, அதற்காக காத்திருங்கள். இது ஒரு சிறிய பாம் தான். எப்படி ஆட்டம் பாம் போட்டினோ அதற்கான எக்ஸ்டென்ஷன் பாம் தான் இது. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோவில் ராகுல் காந்தி என்னெல்லாம் பேசினார், இந்த ஒட்டுமொத்த பிரஸ் கான்ஃபரன்ஸிற்கான ரிசல்ட் என்ன, இதற்கு பின் தேர்தல் ஆணையத்துடைய ரியாக்ஷன் என்ன, அனைத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். Another milestone in setting up and demonstrating to the youth of this country how elections are being rigged. 100% என்னிடம் ப்ரூஃப் இருப்பதாக ராகுல் காந்தி கூறினார். I love my country and my constitution. Therefore, this month onward, I will not say anything without evidence. என் கையில் எவிடன்ஸ் இல்லாத பட்சத்தில் என்னுடைய வாயை துறக்கவே மாட்டேன். கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் வரை இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் அவர் தெளிவுபடுத்த விஷயம், இது ஹைட்ரோஜன் பாம் கிடையாது. ஹைட்ரோஜன் பாம்புக்கு முன்பு ஒரு எக்ஸ்டென்ஷன் பாம் தான் இது. இந்த பிரஸ் மீட்டில் அவர் 2 கான்ஸ்டிட்யூன்சியை பற்றி பேசுகிறார். ஒன்று மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ரஜோரா, இன்னொன்று ஆலந்த், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆலந்த் என்கிற இந்த கான்ஸ்டிட்யூன்சி. டைரக்டாக டார்கெட் செய்து காங்கிரஸிற்கு யாரெல்லாம் ஓட்டு போடுகிறார்களோ அவர்களுடைய பெயரை நீக்குவது, எந்த இடத்தில் அவர்களுக்கு தோல்வி பயம் இருக்கிறதோ அந்த இடங்களில் ஓட்டுகளை, ஃபேக் ஓட்ஸ்களை, கள்ள ஓட்டுகளை திணிப்பது. இந்த அனைத்து விஷயமுமே ஞானேஷ்குமார் அவர்களுக்கு தெரியும். ஞானேஷ்குமார் இந்த நாட்டு தேர்தல் ஆணையர். யார் இந்த ஓட்டுகளை திருடுகிறார்களோ அவரை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்க்கிறார். மகாராஷ்டிராவின் ரஜோரா என்கிற அசம்பிளியில் கிட்டத்தட்ட 6850 ஃபேக் ஆன்லைன் எடிஷன்ஸ் நடந்திருக்கிறது. ஆன்லைன் வழியாக, சாஃப்ட்வேர் வழியாக இந்த எடிஷன் நடந்துள்ளது. இதே போன்றுதான் ஆலந்த் என்கிற இடத்தில் கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட நபர்களுடைய பெயர் நீக்கப்பட்டது. சேர்க்கப்படுவதும் நீக்கப்படுவதும் இதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சாஃப்ட்வேரை பற்றி, இதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த முறையை பற்றி மிக தெளிவாக இன்னைக்கு ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். ஞானேஷ்குமார் இஸ் ப்ரொடெக்டர் ஆஃப் த மர்டரர்ஸ் ஆஃப் திஸ் டெமோக்ரஸி. இந்த நாட்டு ஜனநாயகத்தை நெரிச்சு கொள்ளக்கூடிய நபர்களை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய வேலையை சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய அலிகேஷனாக மற்றும் இல்லை, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். கர்நாடகா சிஐடி, கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், கிட்டத்தட்ட 18க்கும் மேற்பட்ட கடிதங்களை தேர்தல் ஆணையத்திற்கு எழுதியிருக்கிறார்கள். 6018 அப்ளிகேஷன்ஸ்கள் திடீர் என்று எந்த விதமான சரியான ஆதாரமும் இல்லாமல் டெலீட் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான ஆதாரங்கள் எங்கே? எந்த டிவைஸை இவர்கள் பயன்படுத்தினார்கள்? அந்த டிவைஸிற்கான டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் என்ன? ஒரு போன்ல இருந்து நீங்க டெலிஷன் ரெக்வெஸ்டை கொடுத்திருந்தால் அந்த போனுக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபிற்கான வழி என்ன? இது போன்ற ஒரு சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். இது மட்டுமல்ல, இந்த மேடையில் சூரியகாந்த் மற்றும் ஒரு சில நபர்களை அழைத்து
அதாவது யார் இந்த vote-ஐ delete செய்தார்களோ, யாருடைய vote delete செய்யப்பட்டதோ அந்த நபர்களை மேடையில் அழைத்து நீங்க தான் இந்த vote-ஐ delete செய்தீர்களா, உங்களுடைய vote தான் delete செய்யப்பட்டதா என்ற அந்த கேள்விக்கான விளக்கத்தையும் அவர்களை வைத்து எடுத்து வைக்க சொல்லியிருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க ஆழமாக பார்த்தீர்கள்னா எந்த அளவில் இந்த அலிகேஷன் இருக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, சிஐடி தன்னுடைய கடிதத்தில் தேர்தல் ஆணையத்திடமிருந்து கேட்ட அந்த கேள்விகள், give us the destination IP. டெஸ்டினேஷன் ஐபி, ஐபி அட்ரஸ் என்றால் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு போன், இன்டர்நெட் வழியாக நீங்க என்ன வேலை செய்தாலும் அதற்கான ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் எங்கே? வாட் மொபைல் நம்பர் வாஸ் யூஸ்ட்? எந்த மொபைல் நம்பரை வைத்து இந்த டிலீஷனை நடத்தினீர்கள், அந்த நம்பர் எங்கே? வேர் வாஸ் இட் டன்? எந்த இடத்திலிருந்து இந்த வேலையை நீங்க பார்த்தீர்கள், அதற்கான விளக்கம். ஓடிபி எந்த மொபைலுக்கு வந்ததோ அந்த ஓடிபி மொபைல் நம்பர் எங்கே? இஃப் எனி ஃபார்ம் filled for deletion, delete செய்வதற்காக ஃபார்ம் நிரப்புவீர்களா இல்லையா? அப்போ அந்த டெலிஷனுக்காக எந்த ஃபார்மை நிரப்பினீர்களோ அந்த ஃபார்ம் எங்கே? யார் அந்த ஃபார்மை நிரப்பியது? இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தேவை என்கிற விஷயத்தை 18 முறை கர்நாடகா சிஐடி தேர்தல் ஆணையத்திடம் கேட்டதற்கு பின்பு கூட எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இதுவரை கிடைக்கவில்லை. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா did not provided the CID with the requested information. CID கேட்டுக்கொண்ட அந்த கேள்விகளுக்கான ஒரு கேள்விக்கு கூட எந்த விதமான பதிலையும் கொடுக்கவில்லை. அப்ப யாரை காப்பாற்றுகிறீர்கள்? இந்த கேள்வி தேர்தல் ஆணையம் இதற்கான பதிலை எதற்காக கொடுக்க மறுத்து வருகிறது? இதைத்தான் ராகுல் காந்தி இன்னைக்கு கேட்டிருக்கிறார். இந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்க கொடுக்கவில்லை என்றால் ஞானேஷ்குமார் அவர்களுடைய பெயரை திருப்பி திருப்பி நேரடியாக டார்கெட் செய்து இந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்க கொடுக்கவில்லை என்றால் இந்த நாட்டில் லார்ஜ் ஸ்கேல் மேனிபுலேஷன் நடக்கிறது, ஓட்டு திருட்டு நடக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையமே இந்த திருடர்களை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள் என்பதை நாங்க நம்புவோம். இந்த நாட்டு இளைஞர்களும் அதை நம்புவார்கள். I want the citizens of India to know what is happening. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரிய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இந்த நாட்டு டெமோக்ரஸியை கொலை செய்யக்கூடிய நபர்களை யார் காப்பாற்றுகிறார்கள்? தேர்தல் ஆணையம் மற்றும் தேர்தல் ஆணையர் எதற்காக சிஐடி கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கவில்லை போன்ற ஏராளமான விஷயங்கள். ராகுல் காந்தி போட்ட இன்னொரு வெடிகுண்டு பாம் தேர்தல் ஆணையத்திற்குள்ளேயே ராகுல் காந்தியுடைய உளவாளிகள் புகழ்ந்து விட்டார்கள். ஸ்பைஸ் ஆஃப் ராகுல் காந்தி ஆர் இன் விதின் தி சிஸ்டம் நவ. தேர்தல் ஆணையத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளே நேரடியாக ராகுல் காந்தியிடம் தொடர்பில் இருக்கிறார்கள். அங்கு நடக்கக்கூடிய தில்லுமுள்ளுக்களை ராகுல் காந்தியிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இது உண்மையா பொய்யா என்கிற விஷயத்தை அப்புறம் பார்க்கலாம். பட் ராகுல் காந்தியுடைய ஸ்மார்ட் மூவ் என்று நான் பார்ப்பேன். காரணம், ராகுல் காந்தி இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததால் தேர்தல் ஆணையத்திற்குள்ளேயே ஒரு குழப்பம் ஏற்பட்டுவிடும். அங்கிருந்து எந்த விதமான இன்ஃபர்மேஷன் வரவில்லை என்றால் கூட ஒருத்தர் இன்னொருத்தரை சந்தேகப்பட தொடங்கி விடுவார்கள். அதாவது ராகுல் காந்தியுடைய இந்த ஸ்மார்ட் மூவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதுவும் நீங்க கீழே எழுதுங்கள். ஆனால் இந்த இடத்தில் ராகுல் காந்தி தன்னுடைய பிபிடி பிரசன்டேஷனில் என்னெல்லாம் எடுத்து வைத்தார் அதையும் நீங்க பார்க்க வேண்டும். தலித், ட்ரைபல், மைனாரிட்டி, காங்கிரஸுடைய ஓட்டர்ஸ்கள், இந்த அனைத்து நபர்களையுமே தேர்தல் ஆணையத்தை வைத்து ஒரு அரசியல் கட்சி டார்கெட் செய்ய தொடங்கிவிட்டது. இதற்கான உதாரணம் 2018 ஆண்டு கர்நாடகா அசெம்பிளி எலெக்ஷனில் எந்த 10 பூத்துகளில் 8 பூத்துகள் காங்கிரஸ் வெற்றி பெற்றதோ அந்த 10 பூத்துகளில் இருந்து 6000க்கும் மேற்பட்ட ஓட்டுகளை டெலீட் செய்திருக்கிறார்கள். இந்த தருணத்தில் இப்போ நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் போது இப்போ ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்துடைய பதிலும் வந்திருக்கிறது. எப்படி ஞானேஷ்குமார் அவர்கள் இதற்கு முன்னாடி ராகுல் காந்தியுடைய ஆட்டம் பாம் 1 வெளிவந்ததோ அப்பவும் ஒரு பிரஸ் மீட்டை வைத்து அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் கொடுத்த பதில்,
ராகுல் காந்தி பொய் பேசி வருகிறார், ராகுல் காந்தி கூறுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒரு எஃபிடவிட்டை ஃபைல் செய்ய வேண்டும், இது போன்ற ஏராளமான விஷயங்கள். சிசிடிவி ஃபுட்டேஜா, தாய் தங்கை பெண்களுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் கேட்கிறார்கள், கொடுக்க முடியுமா என்ற ஏராளமான விஷயங்கள். இது பேக்ஃபயர் ஆனது. மீண்டும் ஒரு முறை இப்ப இவர்கள் வந்திருக்கிறார்கள். இதே கேள்வியை தான் எதிர்கட்சி தலைவர்களும் கேட்டார்கள். அப்படி ராகுல் காந்தி பொய் பேசுவதாக நீங்க சொல்லி எஃபிடவிட் கேட்கிறீர்கள் என்றால் நீங்களும் ஒரு எஃபிடவிட்டை கொடுத்து விடுங்கள், நாங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவும் சரிதான் என்று. ஏன்னா ராகுல் காந்தியுடைய அந்த குற்றச்சாட்டு அலிகேஷன் அனைத்துமே நீங்க கொடுத்த அந்த டேட்டா படிதானே வெளியே வந்தது, எதுவும் புதிதாக கிடையாது, வெளியிருந்து ஃபேப்ரிகேட் செய்த டேட்டா கிடையாது இல்லையா? இதற்கு எந்த விதமான பதிலும் அவர்கள் கொடுக்கவில்லை. இப்போ ராகுல் காந்தியுடைய இந்த ஒட்டுமொத்த எக்ஸ்போஜரை இன்னும் ஆழமாக நீங்க பாருங்கள். ராகுல் காந்தி தொடக்கத்திலே கூறிய அந்த விஷயம், நான் இந்த மேடையிலிருந்து பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அதற்கு பின்னாடி 100% இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கிறது, அதற்கான ஆதாரங்கள் என் கையில் இருக்கிறது. ஞானேஷ் குமார், the chief election commissioner of India, is protecting the vote chores. ஓட்டு திருடர்களை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய வேலையை ஞானேஷ்குமார் செய்து கொண்டிருக்கிறார். எப்படி? ஒவ்வொன்றாக நீங்க பாருங்கள். ஆலந்த் கான்ஸ்டியூன்சி கர்நாடகாவில் இருக்கிறது. இந்த ஆலந்த் கான்ஸ்டியூன்சியில் இருக்கக்கூடிய ஒரு BLO, பூத் லெவல் ஆபீசர், இவருடைய சொந்தக்காரர், அவருடைய பேர் டிலீட் ஆயிடுச்சு. அந்த சொந்தக்காரர் உடனடியாக, நீங்க தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா BLO ஆபீசர், என்னுடைய பேரை நீக்கிட்டாங்க, எப்படி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இவருக்கு அப்படியே ஷாக், என்னுடைய சொந்தக்காரருடைய பேரு நீக்கப்பட்டிருக்கு, எப்படி? அப்ப இவர் ஒரு இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறார், எப்படி இந்த நபருடைய பெயர் நீக்கப்பட்டது. அப்போ அந்த நபருடைய பக்கத்து வீட்டுக்காரர், அவர்தான் இந்த பெண்ணுடைய ஓட்டை டிலீட் செய்ததாக ஒரு தகவல் கிடைக்கிறது. அவர்கிட்ட போய் கேட்கும்போது, விசாரிக்கும் போது, நான் இதெல்லாம் ஏன் செய்ய போறேன், நான் அதை செய்யவே இல்லை. அப்போ அடுத்தடுத்து இன்வெஸ்டிகேஷன் நடத்தும் போதுதான் அவருக்கு தெரிய வருகிறது, இது ஒரு ஓட்டு கிடையாது, இது போன்ற 6018 ஓட்டுகள் ஒரு அசம்பிளி சீட்டில் நடந்திருக்கிறது. திஸ் இஸ் டெலிஷன். அப்போ அடுத்தடுத்து வெளிவந்த மற்ற விஷயங்களை கவனிக்கும் போது, மொபைல் நம்பர், இந்த ஒட்டுமொத்த சாஃப்ட்வேரில் பயன்படுத்தக்கூடிய அந்த மொபைல் நம்பர் கர்நாடகாவை சார்ந்த மொபைல் நம்பரே கிடையாது. எப்படின்னா, டெல்லியில இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபருடைய ஓட்டை நீங்க டிலீட் செய்யலாம், தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நபருடைய நம்பரை டிலீட் செய்கிறார்கள், குஜராத்ல உட்கார்ந்துக்குன்னு மத்திய பிரதேஷ் அல்ல உத்தரப்பிரதேசத்துடைய நம்பரை டிலீட் செய்கிறார்கள். அதாவது எந்த மாநிலத்தை சார்ந்த நபராக இருந்தாலும் அந்த மாநிலத்துடைய நம்பர் கிடையாது, வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்பரை வைத்து இந்த ஓட்டை டிலீட் செய்யக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக கோடாபாய் என்கிற இந்த பெண்மணியுடைய ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுகிறார். இந்த பெண்மணி கிட்டத்தட்ட 12 ஓட்டர்ஸ்களுடைய பேரை நீக்கியதாக ஒரு குற்றச்சாட்டு. அந்த பெண்ணையும் வீடியோ படம் பிடித்து தன்னுடைய பிரசன்டேஷனில் எடுத்து காட்டிவிட்டார். அவர் கூறுவதை நீங்களே கேளுங்கள். Here is example number 1, lady called Godabai. Someone created fake logins, deleted 12 voters, attempted to delete because then this was stopped. Godabai, of course, has no idea. Can you show us what Godabai has to say about this? ಇಲೆಕ್ಷನ್ ಟೈಮಿಗೆ ನಾ ಅರ್ಜಿ ಹಾಕಿಲ್ಲ, ನನಗೆ ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧ ಇಲ್ಲ, ಅದು ಯಾರು ಹೊಟ್ಟಿ ಕಿಚ್ಚಿ ಯಾರು ಏನು ಹಾಕ್ಯಾರ ನನಗೆ ಗೊತ್ತಾ ಇಲ್ಲ. இந்த பெண் தெளிவாக கூறுகிறார். இந்த பெண்ணிடம் போய் விசாரிக்கும் போது, எனக்கு எங்க சார் மொபைல் போன் எல்லாம் ஓட்ட தெரியுது, நான் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? ஒரு மூதாட்டி, அந்த மூதாட்டிக்கு எந்த விதமான மொபைல் அல்ல இன்டர்நெட் அதை பயன்படுத்த கூட தெரியாத பட்சத்தில் எப்படி 12 பேருடைய பெயரை அவர் நீக்கினார் என்கிற அந்த கேள்வி. எந்த விதமான பதிலும் கிடையாது. இப்போ அடுத்த ஸ்லைடை பாருங்கள். இதே கோடாபாயுடைய இன்ஃபர்மேஷன். மொபைல் நம்பர் ஃப்ரம் டிஃபரண்ட் ஸ்டேட் வர் யூஸ் டு delete 12 neighbors. கோதாபாய் ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி 12 நபர்களுடைய பெயரை நீக்கிட்டாராம். அந்த 12 பெயர்களை நீக்குவதற்காக 12 வெவ்வேறு மொபைல் நம்பர்ஸ். இந்த பெண்ணிடம் எப்படி 12 நம்பர்ஸ்கள் வந்தது? ஒவ்வொரு நம்பரையும் நீங்க பாருங்க.
எதுவுமே கர்நாடகாவை சார்ந்த நம்பரே கிடையாது. சரி, இது மட்டும் தானா? இல்லை, இதற்கு மேல இருக்கிறது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா யாருடைய நம்பர் பயன்படுத்தினார்கள், அந்த நபர்களுடைய இன்ஃபர்மேஷன் எங்கே, யார் இவர்களை ஆபரேட் செய்கிறார்கள், எப்படி இவர்கள் எந்த விதமான ஓடிபியும் வராமல், எந்த விதமான அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸும் கொடுக்காமல், ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வோட்டர்ஸ்களுடைய பெயரை நீக்கக்கூடிய வேலை பார்த்தார்கள். இது எல்லாமே குற்றச்சாட்டு. எங்க அந்த ஓடிபி வந்தது, எப்படி அந்த ஓடிபி ஜெனரேட் செய்யப்பட்டது, எந்த இடத்திற்கு அது லேண்ட் ஆனது, இது போன்ற கேள்விகளை கேட்டிருக்கிறார். அடுத்த எக்ஸாம், சூரியகாந்த். இவர் கிட்டத்தட்ட 12 வோட்டர்ஸ்களை 14 நிமிடத்தில் டிலீட் செய்து விட்டாரா. அதாவது ஒரு அப்ளிகேஷன் திறக்கணும், அந்த அப்ளிகேஷன்ல நீங்க பெயர், விலாசம், காரிடம் இதெல்லாம் எழுதி முடிக்க எப்படி ஒரு 5 நிமிஷம் பிடிக்கும் ஒவ்வொரு ஓட்டருக்கும். இந்த இடத்துல 14 நிமிஷத்துல 12 ஓட்டர்களுடைய பெயரை நீக்கிட்டாராம். என்ன சூப்பர் ஹியூமனா இவரு. இப்போ அதே சூரியகாந்த் அவர்களையும் மேடையில் அழைத்திருக்கிறார். கூடவே பபிதா என்கிற பெண்ணும், பபிதா சௌத்ரி என்கிற பெண்ணும் வந்தார். பபிதா சௌத்ரியுடைய பெயரை நீக்கிட்டாராம் யார்? சூரியகாந்த் அவர்கள். இவர்களும் கேட்டு பார்க்கும்போது, நாங்க செய்யவே இல்லை சார், எப்படி நான் செய்ய முடியும், இதோ இருக்க என்னுடைய போன், இதோ இருக்க என்னுடைய டீட்டெயில்ஸ், நீங்களே பார்க்கலாம். அதாவது யார் இந்த நபர்களுடைய பெயரை நீக்குகிறார்களோ அவர்களை தொடர்பு கொண்டு கேட்கும் போது எங்களுக்கு தெரியாதுன்னு தான் சொல்றார்களே ஒழிய, அப்ப எப்படி இந்த பெயர்கள் நீக்கப்படுகிறது? ஏதோ ஒரு பாட் இருக்கிறது, ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இருக்கிறது, அந்த வழியாக தானே இந்த அளவில் vote deletion நடக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி எடுத்து வைக்கும் போது நாகராஜ் இவருடைய எக்ஸாம்பிளும் அங்க வருது. நாகராஜ் காலை 4 மணி அளவில் திடீர் என்று நீங்க பார்த்தீர்கள்னா 36 நொடிகளில், not even 1 minute, just in 36 seconds to be precise, he deleted 2 numbers. 2 நபர்களுடைய பெயரை வெறும் 36 நொடிகளில் நாகராஜ் என்கிற இந்த நபர் delete செய்து விட்டார். How is it possible? One person is deleting in 14 minutes 12 numbers. Another lady who doesn't even know about internet, she's deleting 12 numbers from 12 different phone numbers from various states across the country. எப்படி நடக்கிறது என்கிற இந்த கேள்வி. எலெக்ஷன் கமிஷனுடைய காம்ப்ளிசிட்டியும் கொஞ்சம் பாருங்கள். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு சார்ட்டை நீங்க கவனத்தில் பாருங்க. இந்த சார்ட்ல நீங்க பாருங்க, சீரியல் நம்பர் delete செய்த நபர்கள், செய்யப்பட்ட நபர்கள் வேற. யாரெல்லாம் delete செய்தார்களோ அவர்களுடைய சீரியல் நம்பரை நீங்க பார்த்தீர்கள்னா சீரியல் நம்பர் 1, சீரியல் நம்பர் 4, சீரியல் நம்பர் 10, சீரியல் நம்பர் 11 அவர்களாம் delete பண்ணல. delete பண்ண நபர்கள் சீரியல் நம்பர் 1 சார்ந்த நபர்கள். அப்போ ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் செய்யப்பட்டது. அந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் செய்யப்பட்ட முறை சீரியல் நம்பர் 1 சார்ந்த நபரை தேர்வு செய்து இந்த நபர் வழியாக இத்தனை நம்பரை, இத்தனை பெயர்களை delete செய்ய வேண்டும். இட் இஸ் அ பாட். பாட்னா ஒரு ப்ரோக்ராமை கொடுத்து விடுவார்கள். அந்த ப்ரோக்ராம் நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான லைக்ஸ், ஷேர் எல்லாம் அதிகரித்திருக்குது. லைக், ஷேர் அல்ல வியூஸ்களை அதிகரிக்கிறதே ஒரு பெரிய பிசினஸ் ஆக மாறிவிட்டது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்து வருகிறார். இது போன்ற வேலைகள் பாட். ஒரு அறையில ஒரு 100, 500, 1000 மொபைல் போன் எல்லாம் அப்படி அடுக்க, அந்த போட்டோ கூட நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். இது போன்ற பாட்ஸ் வழியாக ப்ரோக்ராம் செய்யப்பட்டு இது போன்ற வேலைகள் நடக்கிறது. அதே போன்ற விஷயம் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துடைய சிஸ்டத்திற்குள்ளே நடந்து விட்டது என்றால், இவிஎம் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டெல்லாம் அந்த காலம். இப்போ ஒட்டுமொத்த சிஸ்டமே ஹைஜாக் செய்யப்பட்டு விட்டது. ஒட்டுமொத்த சிஸ்டமே ஒரு சில நபர்களுக்காக வேலை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். ராகுல் காந்தி எடுப்பிய அந்த குற்றச்சாட்டு, ஆனந்த் என்கிற இந்த இடத்தில் 10 பூத்துக்கள், 10 பூத்தில் 8 பூத் நாங்கள் தான் வெற்றி பெற்றோம். அந்த இடத்திலிருந்து 6700
20 ஓட்டுகளை இவர்கள் டெலீட் செய்திருக்கிறார்கள். இவருடைய அடுத்த அலிகேஷன், அதில் போடுவதற்கு முன்பு ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்திடம் கேட்ட ஒரு சில கேள்விகள். கர்நாடகா சிஐடி 18 முறை கடிதம் எழுதியிருக்கிறார்கள். எதற்காக இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கல? இது மட்டுமல்ல, டெசிக்னேஷன் ஐபி அட்ரஸை கேட்டிருக்கிறார்கள். எப்படி இந்த ஓடிபி உங்களுக்கு கிடைத்தது என்று கேட்டிருக்கிறார்கள், கொடுக்கல. சிஐடியை விட்டுவிடுங்கள், கர்நாடகாவின் எலெக்ஷன் கமிஷன் அவர்களும் கேட்டிருக்கிறார்கள். சரி, நீங்க சிஐடிக்கு கொடுக்கல, பரவாயில்லை, எங்கள்கிட்ட கொடுங்க. we are also a part of எலெக்ஷன் கமிஷன் தானே, எங்கள்கிட்ட கொடுங்க. இதுவரை அவர்கள்ட்டையும் கொடுக்கவில்லை. நோ ஆன்சர் ஃப்ரம் எலெக்ஷன் கமிஷன். சரி, இந்த குரோனாலஜியை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்படுகிறது சிஐடி வழியாக. கர்நாடகா சிஐடி 2023 பிப்ரவரி மாதம். மார்ச் மாதத்தில் கர்நாடகா சிஐடி முதல் கடிதத்தை எழுதுகிறார்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்கு, ரிக்வெஸ்டிங் ஆல் தி டீடைல்ஸ். நான் ஏற்கனவே அந்த ஐபி அட்ரஸ், ஓடிபி மற்ற விஷயங்கள். இசிஐ ஒரு சில இன்ஃபர்மேஷனை கொடுத்தார்கள், பார்ஷியல் இன்ஃபர்மேஷன். இந்த பார்ஷியல் இன்ஃபர்மேஷனை வைத்து எதுவுமே செய்ய முடியாது. திஸ் வாஸ் இன் ஆகஸ்ட் 2023. இனி ஜனவரி மாதம் 2024 வந்துருச்சு. கர்நாடகா சிஐடி மறுபடியும் எங்களுக்கு அனைத்து இன்ஃபர்மேஷனும் கிடைத்தால் மட்டும்தான் எங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை நாங்கள் ஃபர்தராக கேரி ஃபார்வர்ட் செய்ய முடியும். அதற்கும் எந்த பதிலும் கிடையாது. சரி, ஜனவரி 2024 ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரை இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. ஒரு சீல்டு கவர் வழியாக ஈசி ஒரு சில இன்ஃபர்மேஷன்களை கொடுத்தார்கள். இந்த இன்ஃபர்மேஷன்கள் நீங்க பார்த்தீர்கள்னா எந்த விதத்திலையுமே இவர்கள் கேட்டுக்கொண்ட அந்த கேள்விகளுக்கான பதில் கிடையாது. இதில் இரண்டாவது ப்ரூஃப், கர்நாடகா எலெக்ஷன் கமிஷன் அவர்களும் கேட்டார்கள் இல்லையா, சேம் கொஸ்டின்ஸ், சேம் அலிகேஷன்ஸ், ஏன் நீங்க கொடுக்கவில்லை? மார்ச் 2025 அடுத்த கடிதம் போடப்படுகிறது, அதற்கும் பதில் வரல. செப்டம்பர் மாதம், இதே ஒரு சில நாட்களுக்கு முன்பு மீண்டும் ஒரு முறை ஒரு கடிதம் எழுதப்பட்டது, அதற்கும் எந்த விதமான பதிலும் கிடையாது. இதை வைத்து நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளலாம், தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையர்களை தாண்டி யாராலையுமே இது போன்ற திருட்டுத்தனங்களை செய்ய முடியாது. தேர்தல் ஆணையம் இது போன்ற இன்ஃபர்மேஷனை மறைக்கிறது என்றால் அதை வைத்தே நீங்க புரிந்து கொள்ளலாம் தேர்தல் ஆணையர் யாரை காப்பாற்றுகிறார். எந்த ஓட் சோரி என்கிற விஷயத்தை வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இன்னைக்கு ஒரு பிரளயம் வெடித்திருக்கிறதோ அதை காப்பாற்றுவதற்கான காரணம் என்ன? அந்த நபர்களை மறைக்கக்கூடிய வேலையை எதற்காக கியானேஷ்குமார் செய்து வருகிறார். அடுத்த நரேஷன், ஆனந்தில் டெலீஷன் நடந்தது. இதே போன்று ரஜூரா மகாராஷ்டிரா, அங்க எடிஷன் நடக்கிறது. ப்ராசஸ் சேம் தான். ஆன்லைன் வழியாக ஒரு ஃபார்மை நிரப்புறது, டெலீட் செய்வது அல்ல ஆட் செய்வதற்கான அந்த ரிக்வெஸ்ட். மகாராஷ்டிரால எடிஷன் நடந்திருக்கு. 6850 எடிஷன். போன முறை அவருடைய பிபிடி பிரசன்டேஷன்ல ஒரு பெயரை காட்டியிருந்தார். அதே பெயர் இங்கே எடிஷன்லயும் நடந்திருக்கு. கர்நாடகாவில் எந்த பெயர் வந்ததோ அதே பெயர் தான் மகாராஷ்டிராவில் எடிஷனுக்காகவும் பயன்பட்டு இருக்கு. நீங்க அந்த பெயரை பார்க்கலாம். YUHUQJJW ஃபோன் நம்பர், அட்ரஸ் நீங்க பாத்தீங்கன்னா JW ஏதோ ஒரு அடிச்சு விட்டுறது. மகாராஷ்டிரா ஒரு கர்நாடகா, இந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய பேட்டர்ன் ஒரே பேட்டர்ன் தான், ஒரே சிஸ்டமேட்டிக் முறை தான், ஒரே சென்ட்ரலைஸ் முறையில் இந்த திருட்டு நடந்திருக்கிறது. இது மகாராஷ்டிரா கர்நாடகாவில் மட்டுமல்ல, உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பீகார், இங்கேயும் இந்த திருட்டு நடந்திருக்கிறது. இதே போன்ற சிஸ்டமேட்டிக் முறையில் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய திருட்டுக்களை எக்ஸ்போஸ் செய்தது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையத்திடம் ஒரு சில கேள்விகளை கேட்டிருக்கிறார், டிமாண்ட் செய்திருக்கிறார். EC must release the evidences to Karnataka CID within 1 week.
ஒரு வாரத்திற்குள் கர்நாடகா சிஐடி கேட்ட அந்த கேள்விகளுக்கான பதிலை தேர்தல் ஆணையம் ஒப்படைக்க வேண்டும். ஒரு வாரத்திற்குள். இந்த ஒட்டுமொத்த பிரசன்டேஷனில் ராகுல் காந்தி எழுப்பிய இன்னும் ஒரு சில விஷயங்கள். நான் இந்த வேலையை பார்த்திருக்க கூடாது சார். நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறேன். நான் போய் மக்களை சந்திக்கணும், ஓட்டு வாங்கணும், அரசியல் களத்தில் இறங்கி அரசாங்கத்தில் இருந்துட்டு மக்களுடைய சேவை செய்யணும். திஸ் இஸ் வாட் மை ஒர்க் இஸ். இந்த வேலையை தேர்தல் ஆணையம் செய்திருக்க வேண்டும். இந்த வேலையை மீடியா ஹவுசஸ்கள் செய்திருக்க வேண்டும். இந்த வேலையை இந்த நாட்டுக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் பாடியில் இருக்கக்கூடிய நபர்கள் செய்திருக்க வேண்டும். அவர்கள் செய்ய தவறிவிட்டதால் தான் இன்னைக்கு இந்த வேலையை நான் எடுத்து செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நாட்டு டெமோக்ரஸியை, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுவதற்கான வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ அங்கு அமர்ந்திருந்த ஒரு சில பத்திரிகையாளர்கள் அவர்களும் கேள்வி கேட்டார்கள். மோடிஜி ஓ மை காட் அப்படி நழுவவில்லை. மோடிஜி கிட்ட நீங்க மைக் எடுத்துட்டு போனீங்கனாலே மோடிஜி கோஸ் பேக், ஓ மை காட். ஷியோர் ராகுல் காந்தியிடம் சீரியஸான கேள்விகள் கேட்கப்பட்டது. பிடிஐ சஞ்சீவ் சோப்ரா, பிடிஐ சார்ந்த சஞ்சீவ் சோப்ரா எழுப்பிய கேள்வி. You previously talked about Mahadevapura and how addition happening, and now you're talking about the deletion are happening. But it seems the Election Commission is not taking any action on this, and they are preparing to bring SIR. இதற்கு முன்பு நீங்க மகாதேவபுரா கான்ஸ்டிட்யூன்சி பற்றி நீங்க பேசினீர்கள். இப்போ எப்படி டிலீஷன் நடக்கிறது அதை பற்றியும் நீங்க பேசியிருக்கிறீர்கள். தேர்தல் ஆணையம் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை. இப்போ நாடு முழுவதும் எஸ்ஐஆரை கொண்டு வரப்போவதாக அதற்கான வேலையில் அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். உங்களுடைய டேக் என்ன? இதற்கு ராகுல் காந்தி கொடுத்த பதில், இந்த கிரிமினாலிட்டியை, இந்த கிரிமினல் விஷயங்களை நான் வெளிப்படையாக எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறேன். தேர்தல் ஆணையம் இதற்கு மேல் தப்ப முடியாது. இந்த இடத்தில் லீகல் சிஸ்டமே ஃபெயில் ஆகிவிட்டது. ஒட்டுமொத்த லீகல் சிஸ்டத்திலிருந்து உங்களை டைவர்ட் செய்வதற்காக என்னெல்லாம் செய்கிறார்களோ, எப்படி டிலீஷன் நடக்கிறது, எப்படி அடிஷன் நடக்கிறது, எந்த ஸ்ட்ரக்சரை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், எந்த முறையில் இந்த திருட்டு நடக்கிறது என்கிற விஷயத்தை நான் எடுத்து காட்டியிருக்கிறேன். அது மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், அது கர்நாடகாவாக இருக்கட்டும், அது யூபியாக இருக்கட்டும், அது ஹரியானாவாக இருக்கட்டும், அது பீகாராக இருக்கட்டும், அனைத்து இடங்கள்லையுமே இதே போன்ற விஷயத்தை தான் இவர்கள் செய்து வருகிறார்கள். ஒரே முறை, ஒரே பிராக்டிஸ் மட்டும்தான். சித்தார்த் ANI அவர் கேட்ட கேள்வி, சார், when you say Gyanesh Kumar, the chief election commissioner, know who is doing this, it is definitely benefiting some politically. நீங்க கூறும்படி கியானேஷ் குமாருக்கு இந்த விஷயம் தெரியும், யாருக்கு இந்த பெனிஃபிட் போகிறது, யார் இதை செய்ய வைக்கிறார் என்று. நீங்க சொல்லும்படி இந்த காங்கிரஸ் அவர்களுடைய பூத்தில் தான் இந்த டிலீஷன் நடந்ததாக நீங்க கூறுகிறீர்கள். அடுத்த நடவடிக்கை உங்களுக்கு என்னவாக இருக்கும்? அதாவது ஒரு வாரம் நீங்க கெடு கொடுத்துருக்கீங்க. இந்த ஒரு வாரத்திற்குள்ள தேர்தல் ஆணையம் கர்நாடகா சிஐடியிடம் அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதில் போகணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்படி கொடுக்காத பட்சத்தில் நீங்க என்ன செய்வீர்கள்? இந்த கேள்வி கேட்டபோது, திஸ் இஸ் மை ஜாப். இந்த நாட்டு டெமோக்ரஸியை, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய வேலையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதைத்தான் நான் இந்த ப்ரெசன்டேஷனில் எடுத்து காட்டினேன். அப்படி இந்த பதில் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால், இந்த நாட்டில் இன்னும் பல இன்ஸ்டிடியூஷன்ஸ்கள் இருக்கிறது, இன்னும் பல கான்ஸ்டிடியூஷன் பாடிஸ்கள் இருக்கிறது. அதாவது சுப்ரீம் கோர்ட் வரை இந்த விஷயம் போகலாம். இந்த இடத்தில் ஆலோக் ஜா IANS மீடியா இவர் கேட்ட கேள்வி, you said that you have concrete proof, black and white, so if ECI doesn't respond now, you will go to the court. உங்களுடைய பிரசன்டேஷன்ல நீங்க கூறியபடி உங்கள்ட்ட பிளாக் அண்ட் ஒயிட் ப்ரூஃப்கள் இருப்பதாக நீங்க கூறுகிறீர்கள். அப்படி அதை மீறியும் ECI உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் கொடுக்கவில்லை என்றால் நீங்க கோர்ட்டிற்கு போவீர்களா?
அதற்கு ராகுல் காந்தி கொடுத்த பதில், இந்த நாட்டில் யாரெல்லாம் ஓட்டை திருடுகிறார்களோ, யாரையெல்லாம் ஞானேஷ் குமார் காப்பாற்றுகிறாரோ அவர்களை வெளிச்சம் போட்டு காட்டாத வரை நான் அமைதியாக இருக்க மாட்டேன். டெஃபினெட்லி we will go to the court. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் 2 விஷயங்கள் தெளிவாக வெளிவந்திருக்கிறது. ஒன்று, ராகுல் காந்தியோடைய இது போன்ற எக்ஸ்போஷர்ஸ்கள் வழியாக தேர்தல் ஆணையம், அரசாங்கம், முக்கியமாக பிஜேபி பேக்ஃபுட்டில் போயிருக்கிறது. 2வது, தேர்தல் ஆணையத்தின் மீது இந்த அளவில் அலிகேஷன் வைத்ததற்கு பின்பு கூட தேர்தல் ஆணையத்தால் ஒரு சிறிய நடவடிக்கை கூட எடுக்க முடியாத காரணம் என்ன? அப்போ ராகுல் காந்திக்கு எதிராக எந்த விதமான ப்ரூஃபும் கிடைக்கவில்லையா? கடந்த எத்தனையோ வாரங்களாக ஓட்சோரிக்கான இந்த அலிகேஷன் வெளிவந்தது. பீகார்ல ஓட் அதிகார் யாத்ராவும் நடந்தது. அதற்கு பின்பு ஏராளமான முறை பிஜேபி, கோதி மீடியா, தேர்தல் ஆணையம் இதை திசை திருப்பக்கூடிய வேலையும் பார்த்தார்கள். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. இப்போ ராகுல் காந்தியோடைய ஓட் சோரிக்கான 2.0வும் வெளிவந்து விட்டது. இப்பவும் தேர்தல் ஆணையம் அமைதியாக இருக்க போகிறதா? அல்ல தேர்தல் ஆணையம் கர்நாடகா சிஐடி எழுப்பிய கேள்விகளுக்கான பதில் கொடுத்து தன்னுடைய ஸ்டாண்டை கிளியர் செய்ய போறார்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். ராகுல் காந்தியுடைய ஹைட்ரோஜன் பாம் அடுத்த 2 மாதங்களில் வரும் என்றும் கூறியிருக்கிறார்கள். இந்த வீடியோ, இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.